நபியவர்களை பாதுகாக்க தன்னுடைய உடலையே கேடயமாகப் பயன்படுத்திய நபரைப் பற்றி உங்களுக்குத் தெரியுமா? அவருடைய பேருதான் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. 595ஆம் ஆண்டு மக்கா நகரில் பனு தைம் குலத்தில் இவர்கள் பிறந்தார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது சற்று ஆச்சரியமானது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபார நோக்கமாக பஸ்ரா நகருக்குச் சென்றார்கள். அப்போது அவரிடம் ஒரு துறவி வந்து, உங்களிடையே அஹ்மத் தோன்றிவிட்டாரா என்று கேட்டார்கள். மேலும் அவர் கூறினார், அவர்தான் இறுதி நபி, மக்கா நகரில் தோன்றுவார் என்று. இதைக் கேட்ட உடனேயே விரைவாக மக்கா நகருக்குத் திரும்பி வந்தார்கள். இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். நபியவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்த 610ஆம் ஆண்டே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் அவருடைய குலம் அவருக்கு அழுத்தங்களை ஏற்படுத்தியது. ஆனாலும் இஸ்லாத்தில் உறுதியாக நின்றார்கள். மேலும் கூறினார்கள், நான் எனது உயிரை கொடுத்தேனும் நபியவர்களை காப்பாற்றுவேன் என்று. இந்த வாக்குறுதியை அவர் வாழ்நாள் பூராக பின்பற்றினார்கள். இஸ்லாத்துக்காக அனைத்து போர்களிலும் பங்காற்றினார்கள். உஹது போரின் போது சஹாபாக்கள் சிதறுண்ட வேளையில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியுடன் நின்று போராடினார்கள். 656ஆம் ஆண்டு பஸ்ராவுடைய தெருக்களில் பதட்டங்கள் கொந்தளித்தன. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய படையை வழிநடத்தி அரசியல் குழப்பத்தை எதிர்கொண்டார்கள். ஜெமல் போரின் போது உறுதியுடன் நின்று போராடினார்கள். அந்த போரில்தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்போது அவர்கள் கூறிய கடைசி வார்த்தை அல்லாஹு அக்பர் என்பதாகும். போருக்குப் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலைப் பார்த்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இவர் ஈமானும் தைரியமும் மிக்கவர், சுவர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர், தீர்க்கத்துடன் போராடி வீழ்ந்தவர். அல்லாஹ் இவருக்கு கருணை புரிவானாக என்றார்கள். இதுதான் நம்பிக்கைக்குரிய தோழர், மரியாதைக்குரிய தலைவர், சத்தியத்துக்கான வீரர் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.